அரியலூரில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரிலேயே பார்க்கலாம். அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா 5000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற தமிழக அரசு அதனை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வெள்ள நிவாரணம் இந்திய ஒன்றிய அரசு 2475 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் உள்துறை இணையமைச்சர் மாண்புமிகு நித்யானந்த ராய் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். வெள்ள நிவாரணப் பணிகளை இராணுவ நடவடிக்கை என்ற அடிப்படையில், போர்க்கால நடவடிக்கை என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவது ஆறுதல் அளிக்கிறது. அதேபோல இடைத்தேர்தல் வரும்போது அரசியல் கட்சிகள் உள்ள வச்சு களம் காண்றாங்க, தேர்தல் வெற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி பேரிடர் காலங்கள் வரும்போது அதை கண்டுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட கருத்தாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். அது கட்சி கருத்தல்ல. இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது. ஆனந்த விகடனின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள். இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஓராண்டுக்கு முன்பே நான் இசைவளித்திருந்தேன். ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. அதற்காக வருந்துகிறேன். அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதை நான் விளக்கியிருக்கிறேன், அறிக்கை விளக்கியிருக்கேன். சொல்லுங்க. ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் இன்னைக்கு. அவ்வளவுதானே. நிறைய சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். இதில் 2 விடயங்களை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத் தொகையை அதிகப்படுத்தி வழங்க அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மற்றொன்று, ஏற்கனவே இன்று அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தொடர்பாக அவர் 3 பக்க நீண்ட ஓர் அறிக்கையை விடுத்திருந்த நிலையில் அது தொடர்பாக மீண்டும் ஒரு முறை விளக்கம் அளித்திருக்கிறார். அறிக்கையில் விரிவாக அது குறித்து கூறியிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.